ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு புதிய படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் இப்போ கரண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தை நீங்க பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக காப்பிரைட் இஷ்யூ வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்றேன். ஏன்னா ஆடியன்ஸோட சாட்டிஸ்பாக்சன் தானே எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபிகேல் அப்படின்ற ஒரு பணக்கார பொண்ணை 6 பேர் கொண்ட ஒரு கிட்னாப்பர்ஸ் கும்பல் கடத்துது. ஆரம்பத்துல அவங்க இதை ஒரு சாதாரண வேலையா நினைச்சு பண்ணாலும் போக போக தான் அந்த பொண்ணு யாருன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க எல்லாருமே ஒருத்தரா உயிரிழக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த த்ரில்லான படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் கூடவே நீங்க பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஆபிகேல்னு ஒரு 12 வயசு பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல பேலே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் 6 பேர் கொண்ட ஒரு கிட்னாப்பர்ஸ் கும்பல் இந்த பொண்ணை கடத்துறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அவளும் பிராக்டிஸ முடிச்சுட்டு கார்ல ஏறி ஆபிகேல் வீட்டுக்கு போயிடுறா. அந்த நேரத்துல அந்த கும்பல்ல இருந்த ஒரு ஹேக்கர் பொண்ணு அந்த வீட்டோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஹேக் பண்ணி அதை பயன்படுத்தி அந்த குரூப்பை சேர்ந்த 3 பேர் அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபிகேல் அவன் வீட்டுக்குள்ள வந்து அவள் பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த கிட்னாப்பர்ஸ் எப்படியோ வீட்டுக்குள்ள வந்து அவளுக்கு மயக்க மருந்து போட்டு அவளை கடத்திடுறாங்க. கடத்திட்டு போன அந்த கும்பல் ஒரு பாழடைஞ்ச பங்களாக்கு அவளை கூட்டிட்டு போகும்போது இந்த கடத்தல பிளான் பண்ண அவங்களோட பாஸ் லாம்பர்ட் அப்படின்றவன் அவங்கள வெல்கம் பண்றான். ஆபிகேல கையெல்லாம் கட்டி போட்டு ஒரு பெட் மேல அவங்க மயக்க நிலையில படுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கிட்னாப்பர்ஸ் குரூப்பை மீட் பண்ணும்போது அவங்க ஒருத்தரா காட்டுறாங்க. அதுல பிராங்க்னு ஒருத்தனை காட்டும் போது அவன் தான் அந்த குரூப்புக்கே லீடர் மாதிரி நடந்துட்டு இருக்கான். கொஞ்சம் கிறுக்கனா இருந்தாலும் ரொம்பவே புத்திசாலியா இருக்கான் அவன். ஜோவின்ற முன்னாள் டாக்டரும், டீன் அப்படிங்கிற ஒரு வேலை வெட்டி இல்லாதவனும், பீட்டர் அப்படிங்கிற ஒரு மசில் மேனும், சாமி அப்படிங்கிற ஒரு ஹேக்கர் பொண்ணும், ரிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஸ்னைப்பரையும் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் இவங்களோட உண்மையான பேர் கிடையாது. லாம்பர்ட் இவங்களுக்கு வச்ச கோட் நேம்ஸ் தான் அது. அப்போ லாம்பர்ட் அவங்க கிட்ட அவங்களோட உண்மையான பேரையோ இல்ல அவங்களோட பேக்ரவுண்டையோ வெளிப்படுத்திக்க வேணாம்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஆபரேஷன் வெறும் 24 மணி நேரத்துக்கு தான் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல இந்த பிளான் கரெக்டா போகணும்ன்றதுக்காக அவங்க எல்லாரோட போனையும் அவன் வாங்கிடுறான். வந்த வேலையை முடிச்சிட்டு லாம்பர்ட் அவங்க கிட்ட இப்ப அவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு வேலை அந்த பொண்ணை 24 மணி நேரத்துக்கு அவங்க பாத்துக்கிறது மட்டும் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஜோயி அவங்க கிட்ட ஆபிகேலோட அப்பாவை பத்தி கேட்கும்போது அவன் ஒரு பெரிய பணக்காரன், அவர்கிட்ட 50 கோடி ரூபாய் கேட்டு இவன் பிளாக்மெயில் பண்ண போறதாகவும் வேலை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் 7 கோடி ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஜோயை தவிர அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜோய்க்கு ஒரு பையன் இருக்கான், அவனை பாக்கணும்ன்றதுக்காக அவங்க குடிக்காம இருக்காங்க. இப்ப அந்த வேலை வெட்டி இல்லாத பையன் டீன் அந்த குரூப்ல இருக்கிற எல்லாரோட பேக் ஸ்டோரியும் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஜோய் அவன் தப்பா சொல்றதா சொல்லிட்டு அவங்களால அதை செய்ய முடியும்னு சொல்லும் போது அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே ஜோய் கிட்ட தன்னை பத்தி சொல்லி பெட்டு கட்டுறாங்க. அப்போ ஜோய் கரெக்டா எல்லாரையும் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிராங்க ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரினும், பீட்டருங்கிறவன் ஒரு கேங்ஸ்டர்னும், சாமி ஒரு பணக்கார வீட்டுல இருந்து வந்தாலும் அவளுக்கு த்ரில்லு பிடிக்கும்ன்றதுனால இந்த மாதிரி ஹேக்கிங் விஷயம் எல்லாம் பண்றதாகவும் பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றாங்க. அப்போ பிராங்க் ஜோய் மேல பொறாமப்பட்டு அவங்கள ஒரு பிச்சைக்காரினும் வீடு வாசல் இல்லாத ரோட்ல தான் படுப்பாங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோய் ஆபிகேலை பாக்குறதுக்காக அவர் ரூமுக்கு போகும்போது ஆபிகேல் மயக்கம் தெளிஞ்சு பயத்துல புலம்பிட்டு இருக்கா. ஜோயும் ஒரு மாஸ்க போட்டுட்டு ஆபிகேல் கண்ணுல கட்டியிருந்த துணியை கட்டி விடுறாங்க. அவளோட கை ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னதுனால அவ கையில போட்டிருந்த விலங்கிய முன்பக்கமா போட்டு விட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போது ஜோய் ஆபிகேலோட வயசுலயே ஒரு பையன் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கும் போது ஆபிகேல் தன்னை எல்லாரும் கொன்னுடுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கா. ஆனா அதுக்கு ஜோய் ஆபிகேல் கிட்ட அவ அமைதியா இருந்தா அதே நேரத்துல அவங்க அப்பா கேட்ட பணத்தை கொடுத்துட்டா அவளை ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம ஜோய் பாத்துக்கிறத ஆபிகேலுக்கு சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆபிகேல் ஜோய் கிட்ட அவங்க அவளை கடத்தினது சுத்தமா தேவையில்லாததுன்னு அவங்க அப்பாவுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, அதனால காசு தரமாட்டானு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல அவ ஜோயை பார்த்து உங்களுக்கு நடக்க போற விஷயத்த நினைச்சா எனக்கே பாவமா இருக்குன்னு சொல்லும் போது ஜோய் அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த ஜோய் போய் பிராங்க் கிட்ட சொல்லி அவளோட அப்பா யாருன்னு கேட்டுட்டு இருக்கும் போது பிராங்குக்கு தனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆபிகேலோட ரூமுக்கு போற பிராங்க் அவ கண்ணுல இப்ப கட்டி இல்லாதது தெரியாததுனால அவர் நேரா போயிட்ட உடனே எங்க ஆபிகேல் அவனோட முகத்தை பாத்திர போறான்னு சொல்லி பயத்துல தன்னோட சட்டையில அவன் முகத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு துப்பாக்கியை காட்டி அவளை மிரட்டி அவனோட முகத்தை அவ பாத்துட்டாலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஆபிகேல் இல்லன்னு சொல்லும் போது பிராங்க் அதை நம்ப மறுத்துறான். அப்ப அவன் ஆபிகேலோட அப்பாவோட பேரை கேட்டு வற்புறுத்தும் போது அவ தன்னோட அப்பாவோட பேரு கிறிஸ்டாப் லெசார் அப்படிங்கறத சொல்றான். அதை கேட்டுட்டு ஷாக்கான பிராங்க் கீழே போயிட்டு அந்த குரூப் கிட்ட நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லும் போது அந்த குரூப்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. அப்ப அவன் அந்த பொண்ணோட அப்பாவோட பேரை சொல்லி அவன் ஒரு அண்டர்வேல்ட் டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. இதை கேட்டு பயந்த ஜோயும் பேசாம அவளோட அப்பாவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது முடியாது, ஏன்னா அந்த பொண்ணு என்னோட
அவனோட முகத்தை பார்த்துட்டான்னு சொல்லி பிராங்க் சொல்லிட்டு இருக்கான். அதனால அந்த பொண்ணை கொன்னுடலான்னு சொல்லி பிராங்க் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு ஜோயி அதெல்லாம் முடியாதுன்னு மறுத்துறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த குரூப் அந்த ஆபரேஷனை மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீன் அந்த வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் தேவையில்லாம சாமி எல்லாம் பிராங்க் பண்ணி பயம்பூத்திட்டு இருக்கான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த செவுத்துல அவன் பழமையான பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெயிண்டிங்ல இருந்த ஒரு பொண்ணு ஆபிகேல் மாதிரியே இருக்கிறத நோட் பண்றான். மறுபடியும் அவன் அந்த வீட்டை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த பேஸ்மெண்டோட ரூமோட கதவு மெதுவா திறக்குது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஏதோ கண்ணுக்கு தெரியாத உருவம் அவனை போட்டு இழுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப அவன் அலற சத்தத்தை கேட்ட சாமி அங்க என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போய் அவனை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். அவனோட தலை தனியா முண்டம் தனியா இருக்கிறத பார்த்து பீட்டரும் ஷாக் ஆயிடுறாரு. சாமி அந்த நேரத்துல பயங்கரமா கத்தி மத்தவங்களே அந்த இடத்துக்கு வர வச்சிடுறா. அந்த உடம்ப பார்த்த ஜோயி ஆபிகேலோட அப்பா லஸாருக்கு வால்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அடியாள் இருக்கிறதாகவும் அவனோட ஸ்டைலே தலையை வெட்டி கொலை பண்றதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பிராங்க் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தப்போ இதே போல சம்பவம் 3 பேருக்கு நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அந்த 3 பேரையும் ஹை செக்யூரிட்டியில வச்சோம். அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது அந்த 3 பேரும் இதே போலதான் இறந்து கிடந்தாங்கன்னு சொல்லி பிராங்க் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட அந்த குரூப்ல இருந்த எல்லாருமே இப்போ பதட்டமா ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை கேட்டு பயந்து போன அந்த குரூப் ஆபிகேலோட ரூமை போய் பார்க்கும்போது அவ இன்னும் அந்த ரூம்ல தான் இருந்துட்டு இருக்கா. இந்த சம்பவத்தை பார்த்து டிஸ்டர்ப் ஆன ரிக்கிள்ஸ் அங்க இருந்து தான் கிளம்புறதா சொல்லி அந்த வீட்டோட கதவை திறந்து பார்க்கும்போது அந்த கதவுக்கு வெளியே ஒரு இரும்பு கதவு வந்து மூடி இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த கதவை அவங்க பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. அவங்க எல்லாருமே அந்த கதவை உடைக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அவங்களால அதை செய்யவே முடியல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த இரும்பு கதவு இருக்கு. அந்த நேரத்துல அந்த வீட்டுல இருந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ட்ரிகர் ஆகி அந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்திலும் இரும்பு கதவு வந்து மூடிடுது. இப்போ இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொறியில மாட்டின எலிங்க மாதிரி மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆபிகேல் கிட்ட போற ஜோவி அவளை பாக்குறதுக்கு வேற யாராவது வந்தாங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது பிராங்க் மட்டும் தான் அந்த ரூமுக்கு வந்ததாகவும் அவனை நீங்க யாரும் நம்ப வேணாம், பிராங்க் தன்னோட அப்பாவுக்கு தான் வேலை செய்யறான்னு பொய் சொல்லிடுறா. அவனோட உண்மையான பேரு வேல்டாஸ்னு ஜோயி கிட்ட அவ சொல்றா. இதை கேட்ட ஜோயி பிராங்க் கிட்ட இதை பத்தி பேசலாம்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு ரூம்ல இருந்து விசித்திரமான சத்தம் கேட்டு அவன் மெதுவா அந்த ரூமுக்குள்ள போகும்போது ரிக்கிள்ஸ் அந்த இடத்துல விசித்திரமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துவா போய் அவனை பாக்குறாங்க. அப்போ ரிக்கிள்ஸோட முகம் பயங்கரமா கிழிக்கப்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறத பாக்குறாங்க. யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்கன்னு தெரியாத ஜோய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பிராங்க நோக்கி காமிச்சு நீ தான் அந்த விஷயத்த பண்ணிருப்ப, ஏன்னா ஆபிகேல் உன்னை பத்தி என்கிட்ட சொன்னா, உன்னோட உண்மையான பேரு வேல்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்ட பிராங்க் திட்டவட்டமா அதை மறுத்துறான். அந்த பொண்ணு இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாகணும்ன்றதுக்காக தான் ஜோய் கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கான்னு சொல்லி பிராங்க் சொல்லிட்டு இருக்கான். இதனால அந்த பொண்ணை கொல்றது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி பிராங்க் சொல்லிட்டு இருக்கும்போது பீட்டரும் அவன் சொல்றதை கேட்டு அவளை கொல்லலாம்னு நினைக்கும் போது ஜோய் அவனை துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி தடுத்து நிறுத்திடுறாங்க. அந்த நேரத்துல அவங்க எல்லாருமே ஆபிகேலோட ரூமுக்கு வந்து அவளை கொல்லலாமா வேணாமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆபிகேல் தன்னோட கையில இருந்த விலங்க தன்னோட கட்டை விரல உடைச்சு ஈஸியா கழட்டுறத சாமி நோட் பண்ணி அப்படியே ஷாக் ஆயிடுறா. சாமி மத்தவங்களை வான் பண்ணலாம் நினைக்கும் போது ஆபிகேல் சடனா ஒரு ரத்த காட்டேரியா மாறத பார்த்து அவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அவ பீட்டர் அப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது பிராங்க் ஆபிகேலை நெத்திலேயே சுட்டுடுறான். அவங்க எல்லாருமே அவ இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆபிகேல் உயிரோட எழுந்து உட்கார்றா. இதை பார்த்து பீதியான அந்த குரூப்ல இருந்த எல்லாருமே அந்த ரூமோட கதவை சாத்திட்டு வெளியே வந்து என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அவங்க கேள்விப்பட்ட கொலைகள் எல்லாம் செஞ்சது வேற யாருமே இல்ல, ஆபிகேல் தான். அவ கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே வழக்கமா வேம்பயர்ஸுக்கு பிடிக்காத விஷயங்கள்னு சொல்லப்படுற பூண்டு, சில்வர் புல்லட்ஸ், சிலுவை போன்ற விஷயங்களை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்ப கையில கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆபிகேலை எப்படியாவது கொன்னுடலாம்னு சொல்லி அங்க போய் பார்க்கும்போது ஆபிகேல் கேஷுவலா இறந்து போன டீனோட முண்டத்தோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்போ ஆபிகேல் சாமியை பயங்கரமா போட்டு தாக்கிட்டு பீட்டரை கீழே பிடிச்சு தள்ளி அவர் கழுத்துல மாட்டிட்டு இருந்த சிலுவையை வச்சு அவரோட நெஞ்சு பூரா பஞ்சர் போடுறான். பிராங்க் ஒரு உடஞ்ச கட்டை துண்டை வச்சு அவளை குத்தலாம் நினைக்கும் போது அதே கட்டை துண்டை வச்சு அவன் காலை குத்திடுறாங்க. அடிப்பட்ட எல்லாரையும் பார்த்து ஆபிகேல் ரொம்ப பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாருக்குமே ஆபிகேலை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அடிப்பட்ட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே ஜோய் அவளை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அவளை கடத்தும் போது அவளுக்கு போட்ட ஒரு மயக்க ஊசி மிச்சம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதை வச்சு அவளை மயக்கமாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் ஆபிகேலை தேடி தனித்தனியா போறாங்க. அப்ப பீட்டர் அட்டாக் பண்ணலான்னு வர ஆபிகேலை அவரு ஒரு ரூமுக்குள்ள போட்டு அவளை சாத்திட்டத சாதன மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ ஈஸியா அந்த கதவை உடைச்சுக்கிட்டு வரா. அதை பார்த்து ஓடுற பீட்டரை ஆபிகேல் பேலே டான்ஸ் ஆடிக்கிட்டே தெரிஞ்சிட்டு வராங்க. அப்பா அவகிட்ட மாட்டிக்கிற பிராங்க கழுத்தை நெரிச்சு கொல்லப்படலான்னு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சாமி ஆபிகேலோட கைய கடிச்சு விட்டுடுறா. இதனால டிஸ்டர்ப் ஆன ஆபிகேலை பீட்டர் எப்படியோ பிடிச்சி தரையில அவளை படுக்க வச்சு லாக் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல ஜோய் அந்த மயக்கம் இருந்து ஆபிகேலுக்கு போட்ட உடனே அவளும் அப்படியே மயக்கமாயிடுறா. கண்ணு முழிச்சு பாக்குற ஆபிகேல் இப்போ ஒரு இரும்பு கூண்டுக்குள்ள இருக்கா. அந்த நேரத்துல அவங்க கிட்ட பேசுற ஆபிகேல் இந்த பிளான பண்ண லாம்பர்ட் தன்னோட அப்பாக்காக தான் ஒர்க் பண்றதாகவும் இதுதான் அவங்க தொழிலாவே செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் அந்த ஆள் கூட்டிகிட்டு வந்து விடுறவங்கள நான் கொல்லுவேனும்
இதை நான் ஒரு டைம் பாஸா பண்ணிட்டு இருக்கிறதா ஆபிகேல் சொல்லிக்கிட்டு சிரிக்கிறா. அந்த குரூப்ல இருந்த எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஆபிகேலோட அப்பாவுக்கு பிரச்சனையா இருந்ததாகவும் அதுக்காக பழி தீக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரையுமே சூஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்ததா ஆபிகேல் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு முடிவு பண்ண ஆபிகேல் அங்க இருந்தவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறா. அவளை அந்த கூண்டுக்குள்ள இருந்து தப்பிக்க விடுறவங்களை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி ஆபிகேல் சத்தியம் பண்றா. இதை கேட்டு ஏமாந்து போன பாவம் நம்ம பீட்டர் அவளை திறந்து விடலான்னு நினைக்கும் போது ஜோயி பீட்டரை துப்பாக்கியால சுட்டு அவரை தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காயத்துக்கு மருந்து போடலான்னு ஜோயி அவரை கூட்டிக்கிட்டு பிராங்க ஆபிகேலை பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போறாங்க. இப்ப தனியா இருக்கிற பிராங்க ஆபிகேல் எதோ சொல்லி கொடப்ப ட்ரை பண்றா. ஆனா அவளோட தந்திரத்துக்கு எதுக்குமே மடியாத பிராங்க் அவளை பார்த்து ஏளனமா சிரிச்சிட்டு இருக்கும் போது கடுப்பான ஆபிகேல் தன்னோட மொத்த சக்தியும் வச்சு அந்த கதவை உடைச்செறிறா. அப்ப பிராங்க கொலை பண்ணலான்னு ஆபிகேல் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ரூமுக்குள்ள வந்த ஜோவி அங்கிருந்த ஒரு சவத்தை உடைச்சு அந்த ரூமுக்குள்ள சூரிய வெளிச்சம் வரும்படி செய்யறாங்க. அந்த வெளிச்சம் பட்ட உடனே ஆபிகேலோட கை வெடிச்சு செதறுது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜோயும் பிராங்கும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு சூரிய ஒளி தான் ஒரே ஒரு பாதுகாப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு லைப்ரரிக்குள்ள சூரிய வெளிச்சம் வர்றதை நோட் பண்ணிட்டு அங்க போய் நின்னுடுறாங்க. இப்போ அவங்க அந்த நாள் முடிகிற வரையும் வெயிட் பண்ணி ஆகணும். அந்த நேரத்துல சாமி அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கிறதாகவும் அதை நம்ம எப்படியாவது ஹேக் பண்ணிட்டா இந்த கதவெல்லாம் திறந்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகுன்றதுனால அந்த குரூப் எல்லாருமே தனித்தனியா போய் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கிராமபோன்ல ஒரு பாட்டை போடுற ஆபிகேல் சாமியோட உடம்புக்குள்ள பூர ஆரம்பிக்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஆபிகேலை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது சாமியோட கையை அவ கடிச்சிடுறா. இதனால இப்ப சாமியும் வேம்பயரா மாறிடுறா. கூட வந்த பீட்டரை பயங்கர கொடூரமா கொன்னுட்டு ஆபிகேல் போட்ட பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த பிராங்கும் ஜோயும் சாமி ஒரு வேம்பயரா மாறினதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர பிராங்கும் ஜோயும் மறுபடியும் அந்த லைப்ரரிக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா சாமி அவங்க ரெண்டு பேரும் விடுற மாதிரி தெரியல. அந்த நேரத்துல ஜோய்க்கு ஒரு ஐடியா வந்து ஒரு கண்ணாடி எடுத்து அந்த சூரிய வெளிச்சத்தை சாமி மேல படுற மாதிரி காமிச்ச உடனே சாமியோட உடம்பு அப்படியே வெடித்து செதறுது. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ள ஒரு ரகசிய அறை திறந்ததை பார்த்த ஜோயும் பிராங்கும் அதுக்குள்ள போகும்போது அங்க லாம்பர்ட் அந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலையும் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு லாம்பர்ட்டும் ஒரு வேம்பயர்ன்றதே தெரிய வருது. அவனை அட்டாக் பண்ணலாம் நினைக்கும் போது லாம்பர்ட் எதோ சொல்லி பிராங்கோட மனசை குழப்ப பாக்குறான். அந்த நேரத்துல தான் ஒரு ரகசியத்தை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆபிகேல் அவனை ஒரு வேம்பயரா மாத்திருக்கா. அவனை வச்சு அவங்க அப்பாவோட எதிரிகளை கொல்றதுதான் அவளோட பிளானே. என்னதான் அவனுக்கு வேம்பயர்ஸோட சக்திகள் கிடைச்சிருந்தாலும் அவனுக்கு இந்த விஷயம் பண்றது பிடிக்காததுனால பிராங்கையும் அவன மாதிரியே ஒரு வேம்பயரா மாற சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆபிகேலோட அப்பாவோட சாம்ராஜ்யத்தை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்ட பிராங்கும் அந்த ஆஃபர் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சிடறான். அப்போ பிராங்க் லாம்பர்ட்டை அவனை கடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறான். அதே நேரத்துல லாம்பர்ட்டோட ரத்தத்தை அவன் குடிச்சு அவனும் ஒரு வேம்பயரா மாறுறான். அப்ப லாம்பர்ட் பிராங்க் கிட்ட ஜோயை கொல்ல சொல்லி சொல்லும் போது அவன் லாம்பர்ட்டே டபுள் கிராஸ் பண்ணி ஒரு கத்தியால லாம்பர்ட்டோட இதயத்தை குத்திடுறான். இதனால லாம்பர்ட் அந்த இடத்துல வெடிச்சு செதறிடுறான். அந்த இடமே இப்ப ரத்த கிளறியா இருக்குங்க. ஊர்ல இருக்கிற மொத்த போலி ரத்தத்தை இந்த படத்துல தான் யூஸ் பண்ணிருப்பானுங்க போல. அதுக்கப்புறம் பிராங்க் ஜோயை கொல்ல போறதா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆபிகேல் வந்துடுறான். ஏன்னா இப்ப பிராங்க் ஆபிகேலுக்கு ஒரு ஆபத்தா தெரியறான். இப்ப ஆபிகேலை விட அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கிறதுனால அவளை அவன் ஈஸியா அடிச்சு அவளோட ரத்தத்தையே குடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜோய் எப்படியோ அந்த வீட்டுல இருந்த கண்ட்ரோல் சிஸ்டமை ஹேக் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்க அந்த மேன்ஷனை விட்டு தப்பிக்கலாம் நினைக்கும் போது அங்க இருந்த கதவு மூடி இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அவங்க தன்னோட மகனுக்கு போன் பண்ணி ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வந்த பிராங்க் அவங்கள ஒரு ஃபுட்பால் மாதிரி போட்டு அந்த ரூம் முழுக்க பந்தாடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஜோயை காப்பாத்துற ஆபிகேல் பிராங்க் இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை வீழ்த்திடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் பிராங்கை தோக்கடிக்கவே முடியல. அப்ப அதிர்ச்சிகரமா பிராங்க் ஜோயோட கழுத்தை கடிச்சிடறான். இப்ப அவங்களும் வேம்பயரா மாறி அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்பாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு கூர்மையான கட்டையை கொடுத்து ஆபிகேலை கொலை பண்ண சொல்லும் போது அவளை கொல்ல போற மாதிரி நடிச்சுக்கிட்டே திடீர்னு பிராங்க் அவங்க தாக்க நினைக்கும் போது பிராங்க் சுதாரிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல ஆபிகேல் அந்த சண்டையில ஜாயின் பண்ணிடுறான். 2 பேரும் எப்படியோ பிராங்க மடக்கி படுக்க வச்சு அவனோட இதயத்துல அந்த கூர்மையான கட்டையை இறக்கிடுறாங்க. இதனால பிராங்கும் அங்கேயே வெடிச்சு செதறி போயிடுறான். இன்னும் ரத்தமா இருக்கு. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஆபிகேல் ஜோய் கிட்ட அவங்கள அவ உயிரோட விடுறதாகவும் அவங்க மகனை போய் அவங்க பார்க்கலாம்னு சொல்றான். இதை கேட்டு கொஞ்சம் ஆறுதலான ஜோயும் அங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது ஆபிகேலோட அப்பா கிறிஸ்டாப் லெசார்ட் அங்க வந்துடுறான். அவன் தான் வேம்பயர்களுக்கு தலைவன். அவனோட மகளை கடத்தினதுக்காக ஜோயை கொலை பண்ணலான்னு அவன் நினைக்கும் போது ஆபிகேல் அந்த ஆளை தடுத்து நிறுத்தி தன்னை ஜோய் தான் காப்பாத்தினான்னு சொல்லி அவங்க அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறான். இதை கேட்ட லெசார்டும் மனம் உருகி ஜோயை அங்க இருந்து கிளம்புறதுக்கு அனுமதிக்கிறான். ஒரு வழியா படம் முடியும் போது ஜோய் அந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி காட்டுறாங்க. இதே போல சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே போல சூப்பரான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்காகவே
உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர உங்களுடைய தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.